சேகர் பாபு அவர்களுக்கும் இந்த துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுதான் சர்வதிகாரம், இதுதான் மன்னராட்சி. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவேன் என்கின்ற ஒரு அரசியல் மமதையில், ஒரு அதிகார மமதியில் இருக்குல்ல. நீங்க வந்து சமூக நீதி, சமத்துவம், மக்களாட்சி என்கின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை, பொய்யான வாக்குறுதியை, பொய்யான பித்தலாட்டத்தை சொல்லிதான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க. 4 ஆண்டுகளாக நீங்க மக்களுக்கு விரோதமான ஒரு செயலை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. நேற்று எங்க தலைவரை பார்த்த பிறகுதான் நீங்க பேச்சுவார்த்தைக்கே வந்திருக்காங்க. ஏன் 11 நாளா ஏன் பேசல? நேற்று வரைக்கும் மிரட்டி கொண்டிருந்தவர்கள் இன்று வந்து பணிவாக பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திமுக தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா இவங்க வாக்குறுதி அப்படி, நாங்க பணி நிரந்தரம் பண்றோம், நீங்க கவலைப்படாதீங்க. 15 வருஷம் 20 வருஷமா நீங்க உழைச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நான் பணி நிரந்தரம் பண்ணுகிறேன் என்று பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு கேட்டு ஓட்ட வாங்கியிருக்காங்க. இங்க பாருங்க, கடிதம் எழுதிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? எழுதிருக்காரா? இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் பணி நிரந்தரம் தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருக்கு, விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அவசரமாக இவர்கள் எல்லாம் தனியாருக்கு மாற்ற வேண்டிய தேவை இங்க இருக்கு. அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு, என்ன எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா, உங்களை கேள்வி கேட்காம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேள்வி கேட்க முடியும்? நீங்க தானே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அரசு அதிகாரிகள் எப்படி போறோம்? ஏன் பின்னாடி வழியா போறாங்க? திருடர்கள் தான் பின்னாடி போவாங்க. பொய்யையும் பித்தலாட்டத்தையும் பேசிக்கொண்டு மீண்டும் இது வந்து பெரியாரிய மாடல், அம்பேத்கர் மாடல், திராவிட மாடல், சமூக நீதி என்று பேசுகின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. உதயநிதி ஸ்டாலின் கூலி படத்தினுடைய இசை வீட்டுல போறாரு. இந்த கூலி உயர்வு போட்டு எங்களுடைய கூலியை நிரந்தரம் பண்ணுங்க. இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா?